மோசே மலைக்கு மீது நின்று எதிரிகளுக்கு விரோதமாக தன் கையை உயர்த்தின போது பைபிள் சொல்லுது, எப்பெல்லாம் அவன் கை உயர்த்தினதோ அப்பெல்லாம் எதிரிகளுடைய கைகள் தளர்ந்து போனது. கர்த்தருடைய சமூகத்துல நீல் டவுன் போட்டவங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்றேன். உங்களுக்கு முன்பாக இனிமே நிறைய நீல் டவுன் ஆகும். கர்த்தருடைய சமூகத்தில் கையை உயர்த்தினவங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்றேன். உங்களுடைய சத்துருக்களுடைய கைகள் தளர்ந்து போகும். கர்த்தருடைய சமூகத்துல எழுந்து நிற்கிறவங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்றேன். இனிமே உன்னை பார்க்கிறவர்கள் எழுந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் உனக்கு கனத்தையும் மகிமையினாலும் முடிசூட்டுவார். பவுல் சில இடத்துல சொல்றார், நான் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, யாரெல்லாம் முழங்கால் போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சகலமும் முழங்கால் படியிடும். இன்னைக்கு எல்லா முழங்காலும் இயேசு நாமத்துக்கு முன்பாக முடங்குது. அப்படி முடங்குகிறவருடைய பிள்ளையா இருக்கிற நான் அவருடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடுறேன்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு கிடைக்கப்பட்ட அதே இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கும் கிடைக்குதுன்னு அர்த்தம்.